இப்போ சூரிய நமஸ்காரம் எப்படின்னா, ஸோ அதில ஒரு 12 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாராலயும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ உங்களால ஜிம் போயிட்டு ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க அங்க வந்து எவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ, அங்க கார்டியோ நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ சேம் அதே பெனிஃபிட் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம வீட்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ யாருமே இது ஒரு ரீசன் சொல்ல முடியாது. எனக்கு டைம் இல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு ரீசன் சொல்ல முடியாது. சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு 10 ரவுண்ட்ஸ் பண்றதுக்கு நீங்க 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகே. ஸோ 1 ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 14 கேலோரிஸ் வந்து பர்ன் ஆகும். ஓகே. ஸோ அதே மாரி அப்ப நீங்க 10 ரவுண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ கேலோரிஸ் பர்ன் ஆகும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் வந்து உங்களுக்கு கார்டியோ ஃபங்ஷன் ஆகும். அண்ட் நம்ம வெறும் கார்டியோ வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க? இப்போ கார்டியோ ஒர்க் அவுட் பண்றீங்க, த்ரெட்மில் பண்றீங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஸ்டாண்டிங்லேயே வந்து பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களோட தாட்ஸ் வேற எங்கேயோ போகும் இல்லையா? பட் சூரிய நமஸ்கார் பண்ண சொல்ல உங்களோட போஸ்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப் அண்ட் டவுனாக இருக்கும். குனிஞ்சு எழுந்துக்கிற மாதிரி, குனிஞ்சு எழுந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட த்ரூ அவுட் த பாடி வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் ஜிம்மில் போயிட்டு நான் பார்த்துருக்கேன். ஜிம்மில் போயிட்டு என்ன நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே சரி, ஜஸ்ட் ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு அந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், த்ரெட்மில் போகிறதா இருக்கட்டும், கார்டியோ, ஸோ எதை பண்ணாலும் சூரிய நமஸ்காரத்துக்கு ஈக்குவலாக ஆகாது. ஓகேங்களா? ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்ல உங்களோட எல்லா ஜாயிண்ட்ஸுமே அதில் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களோட அப்பர் பாடி ஒர்க் அவுட்டும் அதில் வரும், லோயர் பாடி ஒர்க் அவுட்டும் வரும். ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ண சொல்ல உங்களோட கோர் என்கேஜ் ஆகும். ஓகே. உங்கள் ஹோல் பாடியும் பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்களோட அதோட நீங்கள் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஃபாலோ பண்ண சொல்ல உங்கள் லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாருமே அதை வீட்டிலேருந்து பண்ணலாம். ஸோ உங்களால் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதே இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அது கார்டியோவாக ஃபங்க்ஷன் ஆகும். அது ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சூரிய நமஸ்கார்.